கிறிஸ்தேசுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். 2025 ஆண்டின் 6 மாதங்களை முடித்து இந்த 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தின் முதல் நாளை காண செய்த ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை உங்களுக்காக நினைவுபடுத்துகிறேன். உபாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். இந்த வார்த்தை யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். வாழ்வின் எல்லா நிலையிலும் ஆண்டவரை சார்ந்து நிற்கிறவர்கள் சோர்ந்து போவதே இல்லை. மோசேயின் நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு யோசுவாவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய உள்ளத்திற்குள் ஒரு கலக்கம், நான் எப்படி இந்த ஜனங்களை வழிநடத்த முடியும்? ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தைகளை தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தில் அநேகர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு வேலை செய்த அனைவருக்கும் கொடுக்கப்படுகிற ஊதியம் சற்று குறைவாகவே இருந்தது. ஊதியம் சற்று குறைவாய் இருப்பதனால் முழு மனதோடு யாரும் அங்கே வேலை செய்யவில்லை. ஏதோ கடமைக்காக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அதுல ஒரு குறிப்பிட்ட வாலிபன் மட்டும் மிக நேர்த்தியாய், எந்த விதத்திலும் முகம் கோணாதபடி, மிகவும் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை உள்ளவனாய் அங்கு வேலை செய்து கொண்டே இருந்தான். எல்லாரும் அவனை பார்த்து திட்ட ஆரம்பித்தார்கள். நீ எதற்காக இந்த அளவிற்கு உண்மையாய் வேலை செய்கிறாய்? உனக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாமே என்று சொல்லி எல்லாரும் அவனிடத்தில் சொல்ல, அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இங்கு இருக்கிறவர்கள் கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் என்னை உருவாக்கின கடவுளுக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும், அவரிடத்தில் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டவுடனே மற்றவர்கள் எல்லாம் சிரித்தார்கள். நீ எப்படி கடவுளுக்கு கணக்கு கொடுக்க போகிறாய்? நீ செய்கிற வேலைக்கு ஏற்ற சம்பளமே அவர்கள் தரவில்லை. இதிலே எந்த தவறும் இல்லை. நீ நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஓய்வெடுத்துக்கொள், கடமைக்காக ஏதோ சில வேலைகளை செய் என்று சொல்ல. நாட்கள் சென்றது. ஒரு நாள் திடீரென்று நிர்வாகிகள் எல்லாம் இந்த வாலிபனை அழைத்தார்கள். உன்னை இந்த நிறுவனத்தின் தலைமை பொறுப்பிலே வைக்க போகிறோம். இருக்கிற எல்லாரையும் கவனிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இதில் வருகின்ற லாபமும் நஷ்டமும் உன்னுடைய கரத்தில் தான் இருக்கிறது. நீதான் எல்லாவற்றையும் முன்னின்று கவனிக்க வேண்டும் என்று சொல்லி முழு பொறுப்பையும் இந்த வாலிபனிடத்தில் கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு ஒரு பெருந்தொகையை அவனிடத்தில் சொல்லி, இதுதான் உன்னுடைய மாத சம்பளம் என்று சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சொன்ன இன்னொரு வார்த்தை, நீ இந்த நிறுவனத்தில் வந்த நாளிலிருந்து இன்று வரையிலும் மிகவும் நேர்த்தியாய் உன்னுடைய கடமைகளை செய்திருக்கிறாய். நாங்கள் அதை கவனித்துக் கொண்டே இருந்தோம். இது எல்லாவற்றையும் ஒரு உண்மையான ஒரு மனிதனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாய் இருந்தது. ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை கவனிப்பது சற்று கடினமாயிருந்தது. ஆகவே நேர்மையாய் செயல்படுகிற ஒருவரிடத்தில் இதை ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்தோம். நாங்கள் இவ்வளவு நாட்களும் பொறுத்திருந்து கவனித்ததில் உன்னை விட நேர்மையானவர்கள் இந்த அலுவலகத்தில் இல்லை என்று சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, கடவுள் அவனோடு கூட இருந்தான். ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் இருந்த அந்த வாலிபன் அந்த நிறுவனத்தில் உயர் பதவியில் வைக்கப்பட்டார். எல்லா பொறுப்புகளுமே அவனிடத்தில் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் எள்ளி நகையாடினார்கள்.
தரைக்குறைவாய் பேசினார்கள். ஆனாலும் அந்த வாலிபன் கலங்கி போகவே இல்லை. அவருடைய உள்ளத்திற்குள் ஒரே ஒரு எண்ணம், கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், நான் செய்கிற எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிறார், ஆகவே நான் எந்த சூழ்நிலையிலும் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிற நாம் அநேக நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகள் கடமைக்காக நாம் செய்வதாய் இருக்கும். எந்த இடத்திலும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க நாம் மறந்து போகிறோம். ஆனால் உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுகிறான். இதனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு புதிய மாதத்திற்குள் காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்குமோ என்ற கலக்கமும் பயமும் நமக்குள்ளாக வரும். பரிசுத்த வேதாகமத்தில் யோசுவாவை பார்த்த ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கும். எல்லா நிலையிலும் கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். அவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நாம் சோர்ந்து போவதில்லை, நாம் கலங்கி போவதில்லை, நாம் திகைத்து நிற்க போவதும் இல்லை. உற்சாகமாய் ஆண்டவரோடு கூட முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். யோவான் 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அந்த வார்த்தை நமக்குள்ளாய் இருக்கிறது. நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எல்லா நிலையிலும் கர்த்தருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நிமிடமும் நம்மை வழிநடத்தி பாதுகாத்துக் கொண்டே இருப்பார். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்வதை போல, கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அந்த வார்த்தைகளை மனதிலே கொள்ளுவோம். ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருப்பார், வழி நடத்துவார், பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையில் முன்னேறி செல்வோம். ஆண்டவர் தாமே உள்ள அனைவரை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்தீர். முதல் நாளிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய வழிநடத்தல், ஆண்டவருடைய பாதுகாவல், நிறைவான கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். சோர்வுகள், பலகீனங்கள் எங்களை தாக்காதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களை தேற்றுகிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கின்ற பொழுது நாங்கள் சோர்ந்து போவதே இல்லை. எல்லா நிலையிலும் ஆண்டவருக்குள் பலன் கொள்ள கர்த்தர் கிருபை. யோசுவாவோடு பேசின ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் போகும் இடமெல்லாம் ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பீராக. நீர் எங்களுக்கு முன்னாய் சென்று கோணலான பாதைகளை செவ்வைப்படுத்தி நாங்கள் போகும் இடமெல்லாம் உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். அந்த இஸ்ரவேல் மக்களோடு ஆண்டவர் சென்றதை போல நீர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாடும் ஆண்டவர் எங்களை வழி நடத்துவீராக. வாழ்வின் இறுதி வரை நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவீராக. குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்கி தாரும். உம்முடைய பாதுகாவலும் சமாதானமும் வழிநடத்தலும் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய நீங்காத கிருபை எங்களை தாங்கட்டும். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தேசுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஒரு விசி கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிற நாம் சோர்ந்து போகாதபடி பலத்தோடும் திடமனதோடும் ஆண்டவருக்கு பின் செல்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை முன்னின்று வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய பிரசனம் உங்களோடு கூட இருக்கும். ஜெபத்தோடு கூட ஒவ்வொரு நாளை ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய மேலான தயவும் கிருபையும் உங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல், பாதுகாவல் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.